வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க ஒரு டெக்னிக் ஸ்விட்ச் வேர்ட். இந்த மெத்தடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய அருள் நேரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு உடனே உங்களை வந்து சேரும். சரி, பதிவுக்குள்ளே போகலாமா? நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்க எல்லா டெக்னிக்ஸை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் ஒரு டெக்னிக் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட். ஸ்விட்ச் வேர்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மந்திர சொல். தமிழில் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அந்த மாதிரி ஆங்கிலத்திலையும் மந்திரங்கள் இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் இல்லைன்னா ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். அதுக்குன்னு சில சக்திகள் இருக்குது. இப்போது தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூல மந்திரங்கள், பீஜ மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள்னு தனித்தனியாக மந்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. இது சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது. இப்போது பீஜ மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம் அப்படிங்கிற பீஜம் கணபதிக்குரியது, ஐம் அப்படிங்கிற பீஜம் சரஸ்வதிக்குரியது, க்ரீம் அப்படிங்கிற பீஜம் சக்தி தேவிக்குரியது. இந்த பீஜ மந்திரங்களை பயன்படுத்துகிறப்போ அந்த தெய்வத்தினுடைய அருள் நமக்கு உடனே கிடைக்கும். அந்த மாதிரி தான் மந்திரங்கள் செயல்படுது. ஒரு மந்திர வாக்கியங்களுக்கும் ஒரு வகையான பலன் உண்டு. அதனுடைய பலன் அந்தந்த வாக்கியங்களை சொல்லும் போது மட்டும்தான் கிடைக்கும். சேம் இதே மாதிரி தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸும் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்விட்ச் வேர்டை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜேம்ஸ் டி மேங்கன். இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. மொத்தம் 100 வார்த்தைகளுக்கு மேலே அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை அவர் மக்களுக்கு கொடுக்குறாரு. மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. அவங்க நினச்சதை நடக்க ஆரம்பிக்குது. அது நடந்த காரணத்தினால தான் இப்போ நம்மக்கிட்ட ஸ்விட்ச் வேர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடச்சிருக்கு. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் இந்த ஸ்விட்ச் வேர்ட் கான்செப்ட் நமக்கு கிடைக்கிறக்கு ஒரே காரணமாக இருந்தவர் ஜேம்ஸ் டி மேங்கன் தான். அவர் இல்லைன்னா இந்த கான்செப்ட் இப்போ இருந்திருக்காது. இந்த வாக்கியங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, ஸ்விட்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் மாற்றத்தை தரக்கூடியது. இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேன் இல்லைன்னா லைட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸ்விட்ச். அந்த ஸ்விட்ச் நினச்சா அதை ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ணவும் முடியும். அதே மாதிரி தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நினச்சதுன்னா நல்ல விஷயங்களையும் செய்ய முடியும், கெட்ட விஷயங்களையும் செய்ய முடியும். எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளை வந்து சேரணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு. இப்போது புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கடையில் முதல்ல என்ன எழுதுவாங்கன்னா சுபம், லாபம் அப்படிங்கிற வார்த்தையை தான் எழுதுவாங்க. அந்த வார்த்தைகளை நம்ம தினசரி பார்க்கும்போது ஒரு நல்ல எண்ணம் அந்த இடத்துல அதிகரிக்கும். ஒரு நேர்மறையான ஆற்றல் அந்த இடத்த சுற்றி வரும். அந்த மாதிரி தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸும் யூஸ் ஆகுது. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் அடுத்தவங்களுக்கு துன்பம் தராத ஒரு விஷயத்துக்காக நாம் ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அதுக்கான பாதைகளை நமக்கு வகுத்து கொடுக்கும். ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இனி வர பதிவுகளில் என்னென்ன மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் பதிவு கொடுக்க போகிறேன். நாளைக்கு இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.